கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் பழுகி பெருகுவதற்கு இன்னும் இடம் உண்டு. ஆனால் ஒருவேளை அது இன்னும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளப்படவில்லை. இன்னும் நீங்கள் விதைக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. இன்னும் காடாக இருக்கிறவைகளை திருத்த வேண்டியது இருக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் உங்கள் பகுதியிலே உண்டு. உங்கள் எல்லை இன்னும் குறைவானது ஒன்றும் அல்ல. இன்னும் நிறைய கிராமங்களும் இன்னும் நிறைய பட்டணங்களும் இன்னும் நிறைய காடுகளும் அங்கே இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதை திருத்துங்கள், அதை பண்படுத்துங்கள். அதை நீங்கள் அங்கே இருக்கிறதான பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் துரத்தி விடுங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. யோசுவா அத்தியாயம் 17. மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்தது. இங்கே இந்த ரெண்டாவது இது போடுறாங்க. யாருக்கு கிடைக்கிறது? முதலாவது யூதாவுக்கு முடிஞ்சிருச்சு. அது 14-15 அதிகாரங்களை பார்க்குறோம். 16ஆம் அதிகாரத்தில் எப்ராஹிம் கிடைச்சது பார்க்குறோம், சின்ன அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இப்போ மனாசேக்கு பங்கு கிடைக்குது. மனாசே விஷயத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு பாதி கோத்திரத்துக்கு ஒரு 6 குடும்பங்களுக்கு அந்த பக்கமே, அதாவது யோர்தானுக்கு கிழக்கு பக்கமே அவர்களுக்கு பங்கு கொடுத்தாயிற்று. அதாவது திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லிகிட்டே நம்ம வர்றதை வேதத்தில் எழுதப்பட்டு கொண்டு வருகிறதையும் நம்ம பார்க்குறோம். ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரம். இங்கே வரும்போது யாருக்கெல்லாம் இங்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னால், யூதாவுக்கு வந்துருச்சு, எப்ராஹிமுக்கு வந்துருச்சு. இப்போ மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு அவங்க பிரித்து கொடுக்கறத நம்ம அங்கே பார்க்குறோம். 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே அந்த ஏற்கனவே மோசே காலத்திலேயே அந்த ஒரு செலோப்பியாத், 3வது வசனம், செலோப்பியாத் அவங்களுடைய குமாரத்திகள், அவங்க பேர் பார்க்குறோம். மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால், இந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளுக்கான பங்கு யோர்தானுக்கு மேற்கு பக்கம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நூனின் குமாரன் யோசுவாவுக்கும் அந்த வார்த்தையை கேட்குறாங்க. அவங்க அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அவங்க பேருக்கும் விழுந்தது. அவங்க பேருக்கும் ஒரு 10 பங்கு என்ன செஞ்சது? தேசங்கள் எல்லாம் மனாசே சீட்டில் விழுந்தது 10 பங்குகளாகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க.
மனாசேயின் குமாரத்தில் அவர்களுக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக்மேதாவுக்கு அங்கே இருந்து என் தப்புவின் குடிகள் இடத்தில். இதெல்லாம் பேர்கள் வருகிறத நம்ம பார்க்குறோம். அது நல்ல விஷயங்கள். எங்கெல்லாம் அவங்களுடைய எல்லைகள் இருக்கிறது பார்க்குறோம். இதில் நம்ம நேற்றுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இப்பவும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 17:26. அதாவது தேவன் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்கும் காலத்தையும் முன் தீர்மானிக்கப்பட்ட குடியிருக்கும் எல்லைகளையும் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் கர்த்தர்களுக்கு நியமித்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ வேண்டும் என்றும் இந்த இடத்தில் நாம் வாழ வேண்டும் என்றும் தேவன் இந்த காலகட்டத்தில் வாழும் காலகட்டத்தையும் நாம் வாழும் இடத்தையும் தேவனே முன் குறிக்கிறார் என்பதை நாம் மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி எனக்கு எளப்பமான இடம் கிடச்சிருச்சு, எனக்கு வளப்பமான இடம் கிடச்சிதுன்னு யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஸ்தோத்திரம், அது நமக்கு போதும். அது நமக்கு செழிப்பையும் செழுமையும் தரும். வறட்சியை மாற்றி வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்தள்ளுவாராக. 10வது வசனத்தில் தென்னாடு எப்ராயிமுடையது, வடநாடு மனாசேனுடையது. அந்த பகுதியில் அது சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது என்று நம்ம பார்க்குறோம். இந்த ஊர்கள் பேர்களெல்லாம் அங்கே சொல்லிட்டு வர்றாங்க. 12ஆம் வசனம், மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. மறுபடியும் ஒரு வார்த்தை, துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. மனாசேயின் புத்திரால் என்ன செய்ய முடியல, அவங்கள துரத்தி விட முடியல. கானானியர் அந்த சீமையில் குடியிருப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயமாக ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் என்ன செய்ய சமரசம் பண்ண வேண்டிய நிலைமை போயிடுச்சு. 13ஆம் வசனம் ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லுது, முக்கியமான ஒரு சத்தியம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் பராக்கிரமம் அடைந்த போதும் எண்ணிக்கையிலேயும் வல்லமையிலேயும் அவர்கள் பலப்பட்ட போது கானானியரை துரத்தி விடாமல் இல்லை, முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கி கொண்டார்கள். இந்த தப்புக்கு காரணம் ஒன்று, கிபியோனியரை அனுமதிச்சது தான். யோசுவா காலத்தில் கிபியோனியரை அனுமதிச்சதுனால ஒரு முன்மாதிரியை காமிச்சு இப்போ இவங்களையும் அவங்கள விறகு வெட்டுறவங்களாம் தண்ணீர் சுமக்கிறவங்களாம் வச்சு கொண்டோமே, அதை மாதிரி இவர்களையும் பகுதி கட்டுறவர்கள் ஆக்கி கொள்வோம் சொல்லி பகுதி கட்டுறவர்கள் ஆக்கி கொண்டார்கள். இது என்ன சொல்கிறது, நாம் துரத்தி விட நிறைய நேரங்களில் நாம் மேனேஜ் பண்ணிக்கொள்கிறோம். முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். யூ ஹாவ் டு சேஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் மேனேஜ். அப்போ அவன் பகுதி கட்டுறவங்க ஆக்கினாங்கன்னா அவங்களுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டார்கள். அவரிடத்துலேருந்து ஸ்தோத்திரம் பகுதின்னு சொன்னால் என்னென்னா கப்பம் கட்டுறவங்களாக மாற்றிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து விளைச்சல் இருந்தும் அவங்களுடைய வரத்திலிருந்தும் எல்லா வரத்திலிருந்தும் அவங்களிடத்திலிருந்து ஒரு பங்கை என்ன செய்து கொண்டார்கள், கட்டாயமாக அவங்க வரியாக அவங்களிடத்திலிருந்து என்ன செய்து கொண்டார்கள், வாங்கி கொண்டார்கள். அவர்களே அங்கே இருப்பதற்கு அனுமதித்தாலும் பார்க்குறோம். இப்படி செய்தது அது ஒரு கடினமான ஒன்று என்பதை நாம் பார்க்குறோம். சரி, 14ஆம் வசனம், யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினாலே நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன? இப்படி 2 பேர் சேர்ந்து யோசேப்பின் வம்சத்துக்குன்னு ஒன்றை போட்டு அதில் தானே எங்களுக்கு 2 பேர்த்துக்கு 1.5 கோத்திரத்துக்கு கொடுத்துட்டீங்க. ஆமாம், அதற்கு யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதினாலும் பெருசியர் ரெப்பாயிமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார். நீங்களே உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள், உங்கள் எல்லையை நீங்களே பெருக்கிக் கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையை பாருங்கள், கொடுத்த எல்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த கொடுத்த எல்லைக்கு அப்பால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருத்தர் ஜெபம் பண்ணால் பார்த்தீங்களா, கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கும், பெரிதாக்கும். உங்களுடைய கரம் என்னோட கூட இருந்தால் அதை நான் நடத்தி அதை செய்ய முடியும். தீங்கு எனக்கு விரோதமாக வர்றாங்க, தீங்கு என்னை விலக்கி காத்தல் ஜெபிச்சான், கர்த்தர் செய்தார். அப்போ இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த யோசேப்பின் புத்திரர் சொல்கிறாங்க, 2 பேர் சேர்ந்தா, யார், மனாசேன் பாதி கோத்திரமும் எப்ராயிம் சேர்ந்து, மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சாயிலும் அதன் ஊர்களிலேயும்
இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற எல்லா கானானிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட நாங்கள் எங்களை விசாலமாக்கி கொள்ளாதபடி, எல்லையை விரிவாக்கி கொள்ளக்கூடாதபடிக்கு அங்கே இருப்பு ரதங்கள் உள்ளதான கானானியர்களும், ஆமாம், அங்கே ராட்சதர்களும் இருக்கிறாங்க. போக முடியாது, எங்களுக்கு அகலமாக அங்கே அது விரிவாக்க முடியாது. ஆகையினால வேறு இடங்களையும் எங்களுக்கு கூட்டி தாங்க அப்படிங்கிறது போல் அவங்க கேட்குறாங்க. இந்த எல்லை பிரச்சனையை இங்கே ரொம்ப மைல்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க பேசுனாங்கன்னு தெரியல. எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு மட்டும் அப்படியா எங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்களோன்னு தெரியல. கேட்குறாங்க, எல்லை எங்களுக்கு குறுகலாக இருக்குதுன்னு. அப்போ அவர் சொன்னார், யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராஹிமையும் மனாசேயரையும் நோக்கி சொன்னார், நீங்கள் ஜனம் பெருத்தவங்க தானே, ஜனம் பெருத்தவங்க, உங்களுக்கு மகா பராக்கிரமசாலிகள் தானே, உங்களுக்கு பராக்கிரமம் உண்டு தானே. ஆமாம் உண்டு. உங்களுக்கு ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையது தான். மலை தேசம் முழுசையும், அந்த மலையும் தர்றேன், எப்ராஹிம் மலை தேசம் முழுசும். அது காடானபடினால அதை வெட்டி திருத்துங்க. அது காடு, இப்போ அது காடாக இருக்குது, அதை நீங்கள் வெட்டி திருத்துங்க. அப்போது கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். சரி, அடுத்து இன்னொரு வார்த்தை நீங்கள் அடுத்து சொன்னீங்க கானானியர்கள் இருக்கிறாங்கன்னு. கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். அண்ணா ஸ்ட்ராங்காக சொல்கிறார். எப்படியா அது காடாக இருந்தாலும் நீங்கள் திருத்திக்கோங்க. மரத்தை வெட்டி காட்டில் உள்ள மரத்தை வெட்டி அதை உபயோகப்படுத்தி வீடுகளை உண்டாக்கி நீங்கள் அங்கே இந்த பக்கம் பழுகி பெருகுங்கள். அப்புறம் அந்த கானானியர் துரத்தி விட முடியலன்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்களை துரத்தி விட முடியும். நீங்கள் அவங்கள பகுதி கட்டுறவங்களா வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களை துரத்தி விடுங்கள். அவர்களிடத்துல ஒரு பங்கு வருதுங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள வச்சிட்டு இருக்காதீங்க, சமரசம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை தருகிறார். நீங்கள் அதை துரத்தி விடுவதற்கான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் துரத்தி விடுவீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஜனம் பெருத்தவர்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பராக்கிரமத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று சொல்லிருப்பார். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தையும் அதுதான். கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார். ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் பழுகி பெருகுவதற்கு இன்னும் இடம் உண்டு. ஆனால் ஒருவேளை அது இன்னும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளப்படவில்லை. இன்னும் நீங்கள் விதைக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. இன்னும் காடாக இருக்கிறவைகளை திருத்த வேண்டியது இருக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் உங்கள் பகுதியிலே உண்டு. உங்கள் எல்லை இன்னும் குறைவானது ஒன்றும் அல்ல. இன்னும் நிறைய கிராமங்களும், இன்னும் நிறைய பட்டணங்களும், இன்னும் நிறைய காடுகளும் அங்கே இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதை திருத்துங்கள், அதை பண்படுத்துங்கள். அதை நீங்கள் அங்கே இருக்கிறதான பிசாசின் கிரியைகளையும் துரத்தி விடுங்கள். நீங்கள் இப்போதும் நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாகவே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யோசுவா 17வது அதிகாரத்தை பார்க்குறோம். யோசுவா 17வது அதிகாரத்தில் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு இடம் பத்தலையே, எங்களுக்கு மனாசே எப்ராஹிம் 2 கோத்திரத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு இடங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி ஆமேன், கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்து வச்சிட்டார். நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் அசதியாக இருக்கக்கூடாது. நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் தான் என்ன செய்யணும்? எழுந்து பிரயாசப்படணும். ஆமாம், நம்ம கையில் இருக்கிறத நம்ம வாயில் போடுறதுக்கு நாம் தான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க, அதை நாம் என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யுங்க? இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்து ஆமாம் காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கானானியர் பலத்தவங்க, அவங்க இருப்புறதெல்லாம் இருக்குது. இல்லை, எப்படி இருந்தாலும் உங்களோடு இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களும் பெரியவர். அவன் நம்மோடு இருக்கிற இன்றைக்கு பெரியவராக இருக்கிறார். உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். உலகத்தில் இந்த ஜனங்களை காட்டு நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரப்பா. கானானியர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும்
அவர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டதான வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. வியாதியோ பலவீனமோ ஆமேனப்பா மேற்கொள்ள முடியாத அப்பா தீராத பிரச்சனைகளோ அப்பா பண பிரச்சனையோ கர்த்தாவே கோர்ட்டு கேஸுகளோ ஆமேனப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்குறாங்க ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலே நீர் கிரியை செய்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெற்றி தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்லை என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீங்களேப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமாம் நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று அப்பா அவைகளை துரத்தி விடுவீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் அப்பா. தேவனை தைரியமாக எழுந்து காரியத்தை நடப்பிக்க உடைய பிள்ளைகளுக்கு பலனை தாரும், தைரியத்தை தாரும், ஆமை நம்பிக்கையை தாரும் அப்பா. விசுவாசத்தில் உறுதியை தாரும் தேவனே. ஆமை உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.